கர்த்தரை துதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம். எத்தனை பேர் விசுவாசமா ஆயத்தத்தோடு இருக்கீங்க? கர்த்தரை துதிப்பது எவ்வளவு சூழல் இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு பலன் தருகிற தேவனா இருக்கிறார். எல்லா சூழ்நிலும் கர்த்தர் நம்மளுக்கு துணை நிற்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் வழி நடக்கும். இப்பொழுது கூட ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அந்த பாடலை பாடுவோமாக. உற்சாகத்துடன் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமாக.
சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நம்ம முடிவும் துவக்கமா இருக்கும். அவர் நம்ம பரலோக தேவனா இருக்கிறார். பரலோக தேவன் உண்மை ஆராதனை செய்கிறோம். அந்த பாடலை நம்ம பாடுவோமாக. பழைய பாட்டு தான் நம்ம உற்சாகத்தோடு பாடுவோமாக.
தீர்ப்பவர், நம் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let's surrender. இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. லமா ஷாதா ராகா ராதா ராமோ ஷாதா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. லமா ஷாதா. Thank you Lord. Thank you Jesus. அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில சுவாமி துதியின் மத்தியில் வாசம் செய்கிற என் கர்த்தர் இந்நாளிலே எங்கள் மத்தியிலே அசைவாடினீர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஒரு காலம், இதுவே அந்த காலம். Father, we are coming to you in this world. ஆவியின் உண்மையோடு நமக்கு சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தை ஆட்கொள்ளுங்க, எங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளுங்க, எங்களுடைய சரீரத்தை ஆட்கொள்ளுங்க. இந்த நாளில் ஒரு விடுதலை, வார்த்தையை கேட்கும் போது ஒரு விடுதலை. எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற ஆண்டவரை எல்லா பிளஸிங் ஆசீர்வாதங்கள் சுகந்தரித்துக் கொள்ள கிருபை பலனை கொடுப்பதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். Thank you. அப்படியே உட்காருவோம். Let me sit that. Amen. நான் நம்புகிறேன் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரும் நல்லா கர்த்தரை ஆராதித்தோம் என்று. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வருவோம். தேவன். ஆமென். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஷர்வின் எப்படி இருக்கிற? ஆமென். என்னைக்கு வந்த? when you came? என்னைக்கு வந்த? நேற்று நல்லவர். ஆமென். இன்ற காலையில் பெண்கள் மாநாடு நம்ம சபையிலேருந்து எத்தனை 7 வீராங்கனைகள் பயங்கரமாக இன்னைக்கு கலக்கிட்டு சிஸ்டர் சாந்தி அல்லேலூயா. ஆமென். ஸோ டயரிங் நிச்சயமாக எல்லோரும் வந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. ஆனாலும் தேவனுடைய ஆராதனை, கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருக்கு நம்ம செய்யக்கூடிய துதிகளில் குறைவு. ஆமென். அது குறைவில்லாமல் நிறைவாக நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீர் புது பலன் அடைகிறீர்கள். ஆமென். ஸோ தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், கர்த்தர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். நம் வருஷத்துடைய கடைசி மாதத்துக்குள்ளே நம்ம நெருங்கிக்கிறோம். வருஷத்தோட கடைசிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த 2025 தொடங்கி ஒரு முடிவுக்குள்ளே வரப்போகிறது. இன்றைக்கு நான் உங்களோட கூட அதை சம்மந்தப்பட்ட விஷயத்தை உங்களோட நான் பேச ஆசைப்படுகிறேன். இவாலுவேஷன். இன்றைக்கு நம்மளோட லைஃப்பில் ஒரு கட்டம் வரும்போது ஒரு இவாலுவேஷன் செய்யணும். இவாலுவேஷன்னா ஒரு பரிசோதனை செய்யணும். we need to evaluate ourselves. நம்மளை ஒரு பரிசோதனை செய்யணும். நம்ம லைஃப்பை அப்படியே நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறதில்ல, நம்ம வாழ்க்கை அப்படியே நம்ம போகிறதில்ல. வேதத்தில் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தர் அழைத்த தேவ பிள்ளைகள் எல்லாம் அவங்க ஒரு கட்டம் வரும்போது they evaluate themselves. ஒரு 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 ஸ்டேஜ் வந்தோன்னே, ஒரு லெவல் வந்தோடனே, ஒரு நிலை வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையை ஒரு பரிசோதனை செய்கிறாங்க. they examine themselves. அவங்கள பரிசோதனை செய்கிறாங்க. அவங்கள ஒரு திருத்தத்துக்குள்ளே கொண்டு வருவதுக்கு, அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஆயத்தங்களை செய்திருக்கிறார்கள். வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். பட் இன்றைக்கு நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் இந்த கிறிஸ்துவ பயணத்தை கடந்து வரீங்க. யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். நோ ஒன் கேன் மூவிங் பேக்வர்ட். பின்னால் போக முடியாது. பின்னால்
கடல் அடைச்சிருச்சு, மறுபடியும் மூடிச்சு. திறந்த கடலே என்னது சாத்திச்சு. நீங்கள் திருப்பி போக முடியாது. தட்ஸ் நோ வே, ஒன்லி ஒன் வே ஃபார்வர்ட், முன்னுக்கு தான். ஆமென். அதை நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். அப்போ தான் ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வதற்கு அழைத்தவர் நம்மளை நடத்துவார். அப்போ இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு எக்ஸாமைன் ourselves. நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளை சொல்லுங்கள், மதிப்பீடு செய்ய வேண்டும், இவாலுவேட் பண்ணணும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்வது மூலயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு இருக்கிறார். அவர் நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. அப்படின்னா நீங்களும் நானும் நம்மளை ஆராய்ந்து நம்மளை பரிசோதனை செய்து நம்ம இவாலுவேட் பண்ணும்போது, நம்மளை ஆராய்ந்து பார்க்கும்போது என்னென்ன நம்மளுடைய குறைகளை, எதை நம்ம செய்யாமல் இருக்கிறோம், எதை நம்ம நிறைவேற்றாமல் இருக்கிறோம், அதை செய்வதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை திறந்து கொடுப்பார். அநேக வேளையில் நம்ம லைஃப்பில் செய்ய முடியாத, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செய்திருப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம், நான் இதை செய்வேன், ஆண்டவர் இந்த ஆண்டு நான் இதை செய்வேன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். 11வது மாதம் வந்துட்டு ஐ லைக் டு ரிமைண்ட் யூ பேக். எனக்கும் இந்த செய்தி தான். ஐ லைக் டு ரிமைண்ட் மை செல்ஃப் டு. நான் உங்களுக்கும் இதை ரிமைண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் செய்து கொண்டு வரீங்களா, செய்து முடிச்சிட்டிங்களா ஆண்டவர்கிட்ட சொன்னதை? இல்லைப்பா சார், நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா லக்கே இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல் லைஃப்பை போகக்கூடாது. ஒரு லக்கோட அதை அழைத்தவர் உண்மை உள்ள, நம்மளை எதற்காக அழைத்தாரோ அதை ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிறார். அப்போ அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இருக்கிறார். அப்பன்றைக்கு நம்ம எக்ஸாமைன் ourselves, நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும், நம்மளை ஆராய்ந்து நாம் பார்க்கறது மிக முக்கியம். ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக வைத்து நம் முன் செல்ல போகிறோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 13:5. Amen. Thank you Jesus. வாசிங்க 2 Corinthians 2 Corinthians chapter 13 verse 5. சோதித்து அறியுங்கள் அப்படி என்று போட்டிருக்கோம். அதில் நம்மளை சோதித்து அறிய வேண்டும். எக்ஸாமைன் ourselves. எடுத்தவங்க யாரும் வாசிங்க, பிரச்சனை இல்லை. உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? ஆமாம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை இங்கே இந்த வசனத்தின் மூலமா நான் வைக்கிறேன். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். எக்ஸாமைன் yourself. அப்போ எஸ்வி இந்த ஆண்டு நம்ம முடிவுக்கு வந்திருக்கிற நாம், இந்த 11வது மாதத்தில் நம்ம இருக்கிற நாம், என்னது ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசோதனை நம்ம லைஃப்பை செய்ய சொல்கிறேன். என்னென்ன விஷயத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இல்லை என்ன விஷயத்தை ஆலயத்தில் நம்ம செய்யாமல் இருக்கிறோம், நம்மளோட லைஃப்பில் ஜெபமா, ப்ரேயரா, சபை கூடுவதா, இல்லை ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொள்வதா, ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக முன் செல்வதா, ஆத்துமா அறுவடை ஆதாயங்கள் செய்வதா, இல்லை நம்மளுடைய ஐ வாண்ட் மோர் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை உங்களுக்கு இன்னும் ஆழமாக கொண்டு போக நான் ஆசைப்படுகிறேன். ஆஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் நம்மளுடைய உலகபூர்வமான விஷயங்களை, செக்யூலர் காரியங்களில், நம்மளுடைய முன்னேற்றத்தை குறித்ததான காரியங்களை, நம்மளோட growth குறித்ததான காரியங்களை நம்ம அதை ஏதாவது முன் வைத்து நம்ம முன் செல்ல பார்ப்போம். பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு உண்டாகணும், வேலையில் ஒரு உயர்வு உண்டாகணும், படிப்பில், இப்படிப்பட்ட விஷயங்களை. பட் அதை காட்டிலும் ஐ ஃபீல் தட் ஸ்பிரிச்சுவல் ஃபோக்கஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆவிக்குரிய விஷயங்கள் இன்னும் ஒரு கூர்மையாக, இன்னும் ஒரு தெளிவாக நம்மளை ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம நடக்கப்பட்டோமா, ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம ஒரு பரிசோதனை செய்தோமா. நான் சொல்கிறேன், ஸ்பிரிட் டைமில் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா மற்ற இயற்கைக்குள்ள காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் சாத்தியமாய் மாற்றி கொடுப்பார். அதனால தான் பேதுரோட லைஃப்பில்
ஒரு பயந்த சூழ்நிலை இருந்தும் அப்புறம் பிற்பாடு நம்ம அவன் டினாய் பண்ணவனா இருந்தாலும், பட் when he evaluate back its life, அவன் லைஃப்பை ஒரு பரிசோதனை செய்து ஒரு இடத்துல அவன் அழுகிறான் ஆண்டவர்கிட்ட. அந்த அழுகை, அந்த இடத்துல அவன் தேவன்கிட்ட கொடுத்த தன்னை லைஃப்பை கொடுத்த அந்த சூழ்நிலை அவனுடைய சரித்திரத்தை கர்த்தர் மாத்துறான். அவன் லைஃப்ல ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்ட் வருது. அவன் அழுததுனால, அவன் ஒப்பு கொடுத்ததுனால, ஒரு பரிசோதனை செய்ததுனால. நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். நம்ம இவாலுவேட் பண்ணல, நம்ம பரிசோதனை செய்யலைன்னா, நம்மள லைஃப்பை நம்ம சோதித்து பார்க்கலன்னா, நம்ம அப்படியே நம்ம பின்வாங்கி போயிடுவோம். நம்ம லைஃப் அப்படியே பேக் ஸ்லைட் பண்ணிடுவோம். நம்ம அப்படியே தேவனை விட்டு தூரம் போயிடுவோம். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி நம்ம அப்படியே மேற்கொள்ள ஆரம்பித்துருவோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் இதில் நீங்களும் நானும் ஒரு பக்தி வைராக்கியம் உண்டாகணும். when you do this, நீங்கள் ஒரு இவாலுவேட் பண்ணும்போது, ஒரு பரிசோதனை செய்யும்போது 3 விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் செய்வார். அப்போ நீ கவனிச்சுக்க சொன்னால், God promised us to blessed when we examine and correcting ourselves. தேவன் நம்மளை அவர் ஆசீர்வதிக்க இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுத்து எப்போனா நம்ம லைஃப்பை நம்ம எக்ஸமைன், நம்ம லைஃப்பை நம்ம சோதித்து பார்க்கும்போது, வாட் எவர் தட் லேக்கிங் இன் அ ஸ்பிரிச்சுவல் ரேம், எதெல்லாம் ஆவிக்குரியதில் உபவாசம் எடுக்கிறதுல குறையுதா, இல்லை உபவாசம் எடுத்தது இல்லையா, கமான் மூவ் செய்யுங்க. அதை ஜெபிக்கிறதுல குறையுதா, ஜெப நேரம் குறையுதா, ஒரு வேலையுடைய அழுத்தம், ஒரு சூழ்நிலை அழுத்தம் உங்களை ஒரு மன அழுத்தத்தில் வைத்து உங்களை ஆவிக்குரிய காரியங்களை டீப்பாக போக விடாம. see when you go deeper, நீ ஆழமா போகும்போது தான் சில ரகசியங்கள் உள்ள இருந்து வெளியே வரும். until that you cannot have the revelation. அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, அப்புறம் என்ன கணுக்கால் அளவல்ல, முழுகணும் சொல்ற. you need to go deeper. நீ முழுக ஆரம்பிக்கிறோம். அப்பதான் ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் தேவ பிள்ளைகள், ஆசாரியர்கள், சரி கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, பிரகாரங்கள் அல்ல. God says come to the holy of holy, பரிசுத்த மகா பரிசுத்தத்துக்குள்ள நீ வா, அங்கே தான் நான் உன்னை சந்திக்க போறேன். அப்போ அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் அந்த அனுபவத்தை பெற்றார்கள். பட் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் ஆசாரியர் என்றார். யூ ஹேவ் த ரைட் டு கோ டு த ஹோலி ஆஃப் ஹோலினஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்கள் போக முடியும். அப்போ நீங்களும் நானும் நம்ம அந்த ப்ராமிஸை நம்ம அறுவடை பண்ணணும். அந்த ப்ராமிஸ்குள்ளே வேணும். நான் நம்புகிறேன், நம்ம பரிசோதனை செய்ய அந்த நிமிஷம், நம்மளை சோதித்து பார்க்குற அந்த நிமிஷம், நம்மளை ஆராய்ந்து பார்க்குற அந்த நிமிஷத்தில் ஒரு 3 விஷயம் நம்ம லைஃப்பில் வரும். ஒன்றாவது, God give a new beginnings. கர்த்தர் ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய ஆரம்பத்தை வைக்கிறார். நியூ பிகினிங். ஐசையா 43வது அதிகாரம் 18-19. ஐசையா 43:18-19. இன்னொரு வசனம் சொல்ற, God restore what was lost. யோவேல் 2வது அதிகாரம் 25. எழுதிக் கொள்ளுங்க டக்குன்னு, அப்புறம் நம்ம வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களாமா? alright, read. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தார வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். புதிய காரியத்தை தொடங்க போகிறது. எந்த இடத்துல ஒரு உங்களை பரிச்சிட்டு பார்க்குறீங்க, உங்களை சோதித்து பார்க்குறீங்களோ, உங்களை பரிசோதனை செய்கிறோம், அந்த இடத்துல ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதிதாகும். ஒரு நியூ பிகினிங். ஐசையா 43:18-19 கர்த்தர் சொல்லுவது போற ஒரு புதிய ஆரம்பம் அங்கே உண்டாகும். ஒரு புதிய விஷயத்தை ஆண்டவர் அந்த நாளில். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏன் எக்ஸாமைன் பண்ணணும், ஏன் நம்ம சோதித்து பார்க்கணும்னா, சம்திங் ராங் சம்வேர். ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ தப்பாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் நானும் உட்காந்து கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த பிஸியான ஸ்கெட்யூலில், பிஸியாக ஓடிட்டு இருக்கிற அந்த வேலையில், விளையாட்டுத்தனமாக போகிற அந்த சூழ்நிலையில்
கர்த்தர் மேலோடைய காரியங்களில் ஒரு பிரியம் இல்லாத அந்த சூழ்நிலையில் நம்ம உட்காந்து கொஞ்சம் சோதித்து ஏதோ ஒரு தப்பு நடக்குன்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பழைய அந்த காரியத்தை நினைவுபடுத்தி அங்கேருந்து ஒரு ரிப்பேண்டன் உண்டாக்குறார். நியூ பிகினிங்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆஃப்டர் யூ ரிப்பேன் யோர் செல்ஃப், உன்னை கொடுத்த பிற்பாடு ஒரு புதிய ஆரம்பம் உண்டாயிரும். ரெண்டாவது, God restore what was lost. நீங்கள் இழந்ததை ஆண்டவர் புதுப்பிக்க வல்லவர், இழந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுக்க நல்லவர். அல்லேலூயா. யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். நான் இதை சொல்லிட்டு அப்புறமா நம்ம சில எக்ஸாம்பிளுக்குள்ள ஒரு 3 விஷயத்தை நான் 3 நபரை கொடுத்து நாம் பார்க்க போகிறோம். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை பட்சித்த வருஷங்களை விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், உங்களுக்கு நான் திரும்பவும் அளிப்பேன் அப்படின்றார். வா, பயங்கரமான ஆண்டவர் வார்த்தை. யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், I will repay you back the years the locust have eaten. என்ன இது? வெட்டுக்கிளியா? வாட் இஸ் எ லோக்கஸ்ட்? என்னது போட்டுருக்கு? வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகள் எல்லாம் அழித்ததை நான் திருப்பி உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. whatever you have lost, எதெல்லாம் நீ இழந்துட்டியோ, எதெல்லாம் உன்னை விட்டு போயிருச்சோ, எதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பான்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையோட சில சூழ்நிலைகளால் அதை இழந்துட்டோம். இங்கே நடந்த சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சிறையிருப்புக்குள்ளே போகும்போது, ஒரு ஸ்லேவரிக்குள்ளே போகும்போது, ஒரு தண்டனைக்குள்ளே ஒரு பனிஷ்மெண்ட்டில் போகும்போது ஆண்டவர் அவங்களை இழந்ததை மறுபடி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் அவங்களுக்கு கொடுக்குறார். God will restore back what you have lost. நான் சொல்கிறேன், when நீங்களும் நானும் நம்மளை கொஞ்சம் இவாலுவேட் பண்ணுறோம், உட்காந்து நம்ம சோதித்து பார்க்கும்போது எதெல்லாம் நம்ம செய்ய விட்டுட்டோமோ அதை நம்ம மறுபடியும் தொடங்குறோம் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? புதிய விஷயத்தை உங்களுக்குள்ள ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, நீ இழந்ததை மீண்டுமாய் அதை நீ அறுவடை செய்ய வல்லமையாய் கர்த்தர் உங்களை மாற்றுங்க. வாட் எவர் யூ ஹேவ் லாஸ்ட். நேரத்தை லாஸ் பண்ணிட்டீங்களா? நேரம் கடந்து போயிருச்சா? ஐயோ நேரம் கடந்து போயிருச்சே அப்படின்று ஃபீல் பண்ணுறோமா? அப்படி என்று மனஸ்தாபம் படுகிறோமா? அந்த நேரத்தை ஆண்டவர் சுருக்கி உங்களை 10 வருஷத்தில் செய்ய வேண்டியதை ஒரே வருஷத்தில் கர்த்தர் செய்ய வைப்பார். ஆமென். உங்களுடைய பொருளாதாரத்தில் லாஸ் பண்ணிட்டீங்களா? யூ வில் கெட் பேக். ஏன்னா இந்த இவாலுவேஷன் பண்ணும்போது, நீ பரிசோதனை பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு புதுமையை கர்த்தர் செய்கிறார். ஏன்னா there is a time for you to repent and come back to God. அவருடைய பாதத்தில் கொடுக்கிற நேரம். God said, whatever you have lost, I will repay back. இப்போ நான் நம்புகிறேன், நம்ம லைஃப்பில் ஒரு பரிசோதனை செய்த பிற்பாடு நம்ம லைஃப்பை நம்மளை ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு வந்தோன்னே, ஏன்னா அந்த ரியலைசேஷன் வந்தோடனே, அந்த உணர்வு வந்தோடனே, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு வந்தோடனே அந்த நிமிஷம் ஒரு மன திரும்புதல் உண்டு. அந்த நிமிஷம் உங்களை புதுப்பித்து கொள்றீங்க. அந்த நிமிஷத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் மறுபடியும் உங்களை ஸ்திரப்படுத்தி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். That's why God said this, I will repay whatever you have lost. நீ இழந்ததை மீண்டுமாய் நான் உனக்கு கொடுப்பேன். மூன்றாவது, God leads us into better things. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, பிலிப்பியர் 1:6. ஆமென். புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியன்ஸ், God leads us into better things. நன்மையான காரியத்துக்குள்ள தேவன் நடத்துவார். பிலிப்பியர் 1:6 வாசிமா. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளில் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. பிலிப்பியர் 1:6. ஓகே,
தொடர்ந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. ஆமென். alright, இங்க பிலிப்பியர் 1:6 பாருங்க. being confident of this, that he who began a good work in you will carry it on to completion until the day of Christ Jesus. நன்மையான காரியங்களை குட் ஒர்க் உங்களுக்குள்ள ஆரம்பித்த தேவன், நல்ல வேலைகளை ஆரம்பித்தவர். 5, can you read 5? ஓகே, ஆங்கிலத்தில் 6வது வசனம் வைத்துக்கொள்ளுங்கள், தமிழில் 5. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நற்கிரியைகளை ஆண்டவர் தொடங்கி வச்சிட்டார். ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல காரியங்களை நம்ம லைஃப்பில் நம்ம தேவனிடத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த அந்த சூழ்நிலையில், அந்த நேரத்தில் கர்த்தர் நல்ல காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, பிளெஸ்ஸிங், அந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் ஆண்டவர் தொடங்கிருச்சு. அல்லேலூயா, அது ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அந்த அறுவடைக்காக நீங்களும் நானும் அதுக்கு சரியாக நம்ம ஒரு ஆயத்தத்துக்குள்ளே போக வேண்டும். ஆமென். ஏன்னா அதை ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். நற்கிரியைகள் செய்ய கர்த்தர் தொடங்கிட்டார், அதை செய்துட்டாரு. இப்போ நீங்கள் நான் அந்த அறுவடைக்காக காத்திருக்கணும், அதுக்கு வேண்டிய உழைப்பை நம்ம போட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ ஒரு 3 விஷயத்தை சீக்கிரமாக பார்ப்போம். 1வது, தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோன்னே தன்னை ஆராய்ந்து பார்த்து பரிசோதனை செய்யும் போது தேவன் என்ன செய்கிறாரு, அவன் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்டை கொண்டு வரார். அதில் தாவீதை கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள், எல்லாரும் நிறையா இருக்குது. பட் இதில் 3 நம்மள அதிகமாக நாம் தியானித்தக்கூடிய, அதிகமாக அறிந்த ஒரு நபரை கொடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு விளங்கும். 1வது, டேவிட். he asked God to search his heart. தாவீது ப்ரேயர் பண்ணுறார். தாவீதோட சங்கீதத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, he asked God to search his heart. அவருடைய இருதயத்தை சோதித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க அப்படின்றார். வாசிங்க சங்கீதம் 139, 23, 24. ஆமென். சங்கீதம் 139, 23, 24. தேவனே, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும், நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். சர்ச் மீ, டெஸ்ட் மீ, லீட் மீ. ஆமென். டேவிட் did not pretend to be perfect. தாவீது ரொம்ப பெர்ஃபெக்ட், நான் பூர்ணமாக இருக்கிறேன், நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் அப்படின்னு பிரிட்டன் பண்ணல, நடிப்பு இல்லை, அப்படின்னு வேஷம் இல்லை. அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் பாருங்க, ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லி டிஸ்கிரைப் தட். அதை வாசிக்கும் போது 3 விஷயத்தை அதில் அடங்கி இருக்கிறது. சர்ச் மீ காட், நோ மை ஹார்ட். வா, என்ன ஆராய்ந்து பாருங்க, என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. He spoke about something that imperfect in him. அவருக்குள்ள என்னது, ஒரு பரிபூர்ணம் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர் அறிந்து இருக்கிறார். He understand that he is not perfect. பிரியமானவர்களே, இன்றைக்கு இது நம்மளோட ஜெபம் ஆகட்டுமே. ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க. நிறைய விஷயம் எனக்குள்ள சரியில்லாத போல இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது. நல்லா வர ஏதோ ஒரு விஷயம் நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. இன்றைக்கி நான் மீண்டும் ஒப்பு கொடுக்குறேன். சர்ச் மீ காட். அப்புறம் சொல்கிறாரு, டெஸ்ட் மீ அண்ட் நோ மை anxious thoughts. ஆமென். என்னை சோதித்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க. அப்படி தானே போட்டுக்க, சோதித்தா டெஸ்ட் மீ, அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க, என்னோட சிந்தனையை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு கொண்டு தான் தெரியும். இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம மைண்டில் யோசிக்கிறதெல்லாம் பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒருத்தவங்களை யோசிக்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும்.
அல்லேலூயா. யாருமே அதை ஓட முடியாதுங்க. அவர் யார்? அவர் தேவன். இன்னும் அறிந்து கொள்ளுங்க. டெஸ்ட் மீ காட், டெஸ்ட் மீ. அடுத்து சொல்றாரு, லீட் மீ, என்னை நடத்துங்க. அவன் என்னை நடத்துங்க. see if there is any offensive way in me, lead me in the way everlasting, நித்தியமானதுல என்னை லீட் பண்ணுங்க, வழி நடத்துங்க. அப்படியே கண்கள் மூடி இந்த விஷயத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? தாவீது கேட்கிறாரு. he asked God to search his heart, to test his heart and to lead. ஆண்டவரே இன்னைக்கு என்ன சோதித்து பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. என்னை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. என்னை நடத்துங்கப்பா. இந்த நாளில் என்னுடைய இருதயத்தை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 11 மாதம் எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்க. பல இடத்துல நாங்கள் விழுந்திருக்கலாம். பல இடத்துல நாங்கள் எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் தோல்வியை பார்த்திருக்கலாம். உன் சித்தத்தை செய்ய நாங்கள் விட்டிருக்கலாம் தகப்பனே. இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, என்னை சோதித்து பாருங்க, என்னை வழி நடத்துங்க. search my heart. oh yes, search my heart Lord. நல்ல உண்மையா ஒரு மனுஷன் கேட்கும்போது இங்க ஒரு புதிய ஆரம்பம் அவனுக்குள்ள வரப்போகிறது. ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய மனுஷனாக இழந்ததை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை வரப்போகிறது. at the same time கர்த்தர் நன்மையான ஈவுகளை தொடங்கிட்டார், அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற விசுவாசம். தேங்க்யூ ஜீசஸ். ராபா சாந்தா ராமாரியாந்தா திகா ராபாலாந்தா ராபோ சாந்தா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்தது ப்ராடிகல் சன். நல்ல குமாரன் கெட்ட குமாரன் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ப்ராடிகல் சன். லூக்கா 15வது அதிகாரம் 17 to 20. லூக்கா 15, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 15 17 to 20. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அல்லேலூயா. பியூட்டிஃபுல். இதில் ஒரு மன திரும்புதல் செய்தியை நம்ம பார்க்கிறோம். when he came to sense, அவன் என்ன புத்தி தெளிந்த போது, அப்படியே ஏதோ ஒரு விஷயம் அவனை ஹார்ட் கொண்டுருச்சு. ஏதோ ஒரு விஷயம் அவனுடைய மைண்டை அப்படியே கேப்சர் பண்ணிருச்சு. பட் நான் நம்புகிறேன் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த பேரபிள்ஸை சொல்லும் போது இந்த கதையை அவனுக்குள்ள உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய சிற்றின்பம், பொருளாதாரம் விஷயங்கள், பணம், இப்படி போன்ற விஷயங்கள் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. சம்திங் ஹஸ் கேப்சர்ட் ஹிம். அதனால தன் தகப்பன்கிட்ட போயிட்டு என்னது, அவன் என்னுடைய பங்கை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் போய் அதை வாசிச்சு பாருங்க முழு பகுதியை. பட் ஹியர் இந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதலை நம்ம பார்க்குறோம். when he came to the senses, அவன் என்னத்தில் வரான், அவன் புத்தி தெளிந்த போதே. ஆனால் அவன் அந்த புத்தி தெளிவதுக்கு அவன் பட பாடுகள் கடந்து போகிறதா இருந்தது. he went to lot of difficult time. அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் போகிறான். but what happened? அங்கே போனால் அவனுக்கு எல்லாம் அவனுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சூழ்ச்சி செய்கிறவங்க அந்த பணத்தை கொள்ளையாடி எப்படி திருடி எல்லாத்தையும் போயிடுச்சு. பட் அவன் அந்த ஒரு டிஃபிகல்ட் மூமெண்ட்டில்
பன்றிகளுடைய என்னது பன்றிகள் கொட்டாயில் போய் அந்த பன்றிகளை வேலையை அதை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வேலை செய்யும் போது அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் என்னது அந்த பன்றிகளோட தகுடு அந்த சாப்பாடை சாப்பிடும் போது அவன் சாப்பிட்றான். ஈட் தட். அப்போ தான் ஈ கம் டு சென்சஸ். பிரியமானவர்களே, சில வேளையில் ஒரு டிஃபிகல்ட் மூமெண்ட் நம்ம கடந்து போவோம். God will take you to the difficult time. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை sometimes God will use. சில வேளையில் நம்ம அந்த விஷயத்தை உடனே கீழ்ப்படிஞ்சு செய்யலைன்னா அதை ஆம் என்று அப்படியே நம்ம போகாட்டினா இப்படியாப்பட்ட கஷ்டமான டிஃபிகல்ட்டோடைய சிச்சுவேஷனை நம்ம கடந்து போகிற சூழ்நிலை உண்டாகும். அதில் வழி நடத்தப்படும். ஏன்னா அதில் நீங்கள் உருவாக்குறதுக்கு நம்மளை உருவாக்குறதுக்காக கர்த்தர் கொண்டு போவார். அப்போ இந்த இளைய குமாரன் பாருங்க, இவன் ஒரு டிஃபிகல்ட் மூமெண்ட். ஆண்டவர் அவனை போய் அந்த சேற்றில் விழுகிறான், அந்த பாவத்தில் விழுந்தான். பிற்பாடு அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் சிக்கிக்கொண்டு தன் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கும் போது அங்கிருந்து ஆண்டவர் அவனை தூக்க இருக்கிறார். எப்போ தூக்கினார் தெரியுமா? when he come to the senses. அவன் எப்போ அவனை சோதித்து பார்த்தானோ, எப்போ அவனை தன்னை யார் என்று அவன் உணர ஆரம்பித்தான், பயங்கரமான ஒரு கட்டிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறான். செல்ஃப் இவாலுவேஷன்ஸ் helps us recognize wrong decisions. Amen. செல்ஃப் இவாலுவேஷன் நம்மளை பார்க்கணும். பீப்புள் ஏன் இன்னைக்கு நம்மளால் சில விஷயங்கள்லேருந்து மேலே வர முடியல, சில பாவக்கட்டுலேருந்து ஏன் நம்ம கொண்டு அதை ஜெயிக்க முடியலை, ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் போயிட்டு அந்த தப்புலேயே நம்ம விழுகிறோம்? ஐ திங்க் தட் நம்ம சரியாக அந்த சூழ்நிலையில் ஒரு மன துன்பம் செஞ்சு அதை உறுதியோட ஜெயத்தோடு வருவதுக்கு நம்ம டிசைர் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு விளையாட்டுத்தனமான லைஃப்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு இவரும் இந்த ப்ராடிகல்ஸ் அந்த இளையகுமாரனை அவன் விளையாட்டுத்தனமான ஒரு லைஃப்குள்ளே தான் அவன் போயிருக்கணும். அவன் பார்த்துருப்பான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பான். அவன் டிசைர் பண்ணான், ஆஹா இப்படி போனால் நல்லாயிருக்கும், எவ்வளோ நாளைக்கு தான் நான் அப்பாவோட இதையை பார்த்துக்கிட்டு அப்பாவோட வேலையை பார்த்துக்கிட்டு அப்பாவோட சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ராஜாவாகி கொஞ்சம் என்ஜாய் பண்ணுமே தான். அங்கே தான் வந்தது அவனோட பிரச்சனை. அப்போ இன்றைக்கி சம்டைம்ஸா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நம்ம எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியணும். ராமேன் சொல்லுங்கள பெற்றோர்லாம். ஆமாம், அவர் கேட்குறதெல்லாம் கையில் கொடுக்கும்போது அங்கே பிரச்சனை. இப்போ கேப்ரியல் வந்து கேட்குறாரு, பா கிவ் மீ 100 ringgit பாடு. உடனே அவங்க அப்பா எடுத்து என்ன கோயா கோ அண்ட் ப்ளே கோ அண்ட் ஸ்பெண்ட் த மணி அப்படின்னு அனுப்பிவிட்டா அவன் என்ன பண்ணுவான்? ஈ டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் அந்த 100 ringgit வேல்யூ தெரியாது. ஆனால் 100 ringgit வேல்யூ மேத்யூக்கு தான் தெரியும். மேத்யூ வேலை செஞ்சு அதை சம்பாரித்து அதை கஷ்டப்பட்டு எடுத்தது. ஹீ ஒன்லி நோ தட் பெயின். அதை எப்படி சம்பாரிச்சன்ற வேதனை அவருக்கு தான் தெரியும். அப்போ இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம தெரியும். இன்றைக்கி உள்ள ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் கையில் வந்து ஃபோன். பிறந்த பிள்ளை கூட சாப்பாடு விட்டதுக்கு கையில் ஃபோனை கொடுக்குறாங்கப்பா. பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஃபோனை கொடுத்து இந்த பாருமான்றாங்க. படத்தை பார்த்துக்கிட்டு பாலை கொடுக்குறாங்க. பிள்ளைக்கு பூபோர் கஞ்சி கொடுக்கும் போது ஃபோனை கொடுக்குறாங்க. ஆமாம் தானே கலைவாணி? எத்தனை பேரை கலைவாணி பார்த்துருக்கோம்? திங்ஸ் ஹஸ் சேஞ்ச். எல்லாம் மாறுது. ஆனால் அந்த மாற்றங்கள் வந்து நம்மளை நடத்தக்கூடிய நிலை என்ன தெரியுமா? நம்மளை ஆண்டவரோட அன்பை விட்டு, ஆண்டவர் மேல பக்தி வைராக்கியத்தோ, ஆண்டவரோட ஞானத்தை விட்டு, ஆண்டவர் பண்ணுற அந்த டிசிப்ளினை விட்டு நம்மளை விளக்கிறது. Sometimes God will discipline you for you become the better person. ஒரு நல்ல ஒரு மனுஷனை நல்ல நபரை வர்றதுக்கு ஆண்டவர் டிசிப்ளின் பண்ண. பட் பெற்றோர்கள் no God don't discipline my son, don't discipline my daughter, I know how to take care God அப்படின்னு அவருக்கே நம்ம சொல்லிடுவோம் நிறைய வேளையில். ஆமாம். Amen. I think that இன்றைக்கு நம்ம பார்க்குறது இவால்வேட் பண்ணுவோம், நம்மளை பரிசோதனை செய்வோம். இந்த வருஷம் முடிய போகுது, 11ஆம் மாதத்துக்கு வந்துட்டோம். I think best time for you to evaluate yourself. உங்களை பரிசோதனை செய்யுங்க. உங்களை என்னது மறுபடியும் உங்களை எக்ஸாமைன் பண்ணுங்க.
ஆராய்ந்து கர்த்தரோட நான் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருக்கா, நான் ஆண்டவரோட சமூகத்தில் என்னுடைய ஆராதனையில் ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குதா, ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஆராய்ந்து பார்ப்போமா? யா, உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் உயர்வுக்குள்ளே வரணும். ஆமென். அது ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக about the Peter he realized his failure and wept bitterly. லூக்கா 22வது அதிகாரத்தில் 61 62 பார்த்தீங்கன்னா நாம் ஜெபிக்கலாம். இது முடிச்சுட்டு அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுதான். ஆண்டவர் இதை தான் அவனுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லிட்டார். நீ இதெல்லாம் பண்ணுவப்பா, கோழி சேவல் 3 முறை. இல்லைக்கு நம்மளே ஆண்டவர் சொல்லியிருப்பார், தெரியும் நீ வேஷம் போடாத, ரொம்ப எனக்கு தெரியும் நீ விழுந்துருவ, உன்னால் முடியாது தெரியும். ஏன்னா பீட்டரோட ரிலேஷன் காட் கூட ஜீசஸ் கூட ஆண்டவர் கூட அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஒரு என்னது உறுதியாக பேதுரு என்னது உறுதியாக ரொம்ப உறுதியாக இருந்தான். நோ, நான் இது மாதிரிலாம் செய்ய மாட்டேன் இல்லை அப்படின்னு. ஆனால் நடந்தது என்ன, ஆண்டவர் பிடிச்சோன்னா அது அப்படியே நடக்குது. இங்கே சேவல் கூற சத்தம் கேட்குறது, மறுதளிச்சுட்டார் 3 முறை. ஆனால் அந்த 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 சம்பவம் நடந்த பிற்பாடு லைக் இதில் தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த சம்பவம் நடந்தோட கர்த்தர் சொன்ன வார்த்தை இங்கே நடப்புக்கு நடந்தோடனே then you realize, ஐயோ அவன் வெளியில் வந்து he went outside and wept bitterly. மன கசந்து அழுகிறானாம். அவன் எப்படியாப்பட்ட ஒரு பரிசோதனை தன்னை குறித்து செய்திருப்பான். பிரியமான தேவப்பிள்ளை, நம்ம ஒரு தவறு செய்யும் போது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாக செய்யிட்டோமா, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வீக்காக இருக்கிறோம், நம்ம பலவீனமும், நம்மளோட ஃபெய்த்து இன்னும் அந்த அளவுக்கு வரலன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை வைக்கிறார். என்ன வாய்ப்பு தெரியுமா? நீங்கள் அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல் செய்யும் போது, நீங்கள் அந்த இடத்துல உங்களை உணரும் போது, உங்கள் தப்பை உணரும் போது, நம்ம மிஸ்டேக்கை நம்ம உணரும் போது கர்த்தர் மறுபடியும் நம்மளை தூக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ரிப்பென்டன்ட் பேதுரு செஞ்ச இந்த இது பார்த்தீங்க சொன்னால், இந்த ஃபெயிலியர் அவன் லைஃப்பில் பெரிய ஒரு விக்டரிக்கு, பெரிய ஒரு ஜெயத்துக்கு கர்த்தர் அவன் இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவதற்கு பயங்கரமான ஒரு காரியம், ஒரு ஆயுதமாய் மாறினது. ஏன்னா இந்த இடத்துல உண்மையாக அவன் மனம் திரும்பதுனால அவனோட லைஃப்பில் ஆண்டவர் அடுத்தது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவன் ஆண்டவருக்கு பிரகாசிக்க ஆரம்பித்தான். பெரிய காரியங்கள் கர்த்தருக்காக செய்ய ஆரம்பித்தான் பேதுரு. இந்த மாலை வேளையில் இந்த 3 விஷயத்தை உங்கள் மைண்டில் நான் வைக்கிறேன். ஒன்றாவது, God give new beginnings. தேவன் புதிய ஆரம்பத்தை, தொடக்கத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது, God restore what was lost. எதை தொலைந்து போனதோ அதை மீண்டுமாய் கர்த்தர் மறுபடியுமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது, God leads us into better things. இன்னும் நன்மையான காரியத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துவார். எங்கே நடக்குதுன்னா, இன்றைக்கு நம்மளை சோதித்து ஆராய்ந்து பார்க்கும் போது கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நான் தான் முதலே சொன்னேன், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய நிலை, ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எப்படி இருக்குது கொஞ்சம் சோதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். என்ப தேவனோட பலத்த காரம் நம்மளை நடத்தட்டும். அடுத்த ஒவ்வொரு அடிகளும் பயணங்களும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டதா, கர்த்தர் நடத்துகிறதா இருக்கட்டும், தேவ பலன் உள்ளதா இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் அதை நம்ம இடத்துல கேட்கிறார். அதை அப்படியே எழுந்திருந்து ஒப்பு கொடுப்பா. ஓ ஹல்லேலூயா, என்னை தருகிறேன்
தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. ஆமென். ஒரு ஜெபத்தோட அந்த கட்டத்தை நம்ம பாடி I want you to surrender. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 15ஆம் தேதி என் லைஃப்பை நான் கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து என்னை பாருங்க, என்னை நடத்துங்க செம்மையான பாதையில். ஆண்டவரே, நான் என்னுடைய சில மிஸ்டேக்னால நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. பட் இன்றைக்கு ஒரு புதிய தொடக்கம். கர்த்தர் ஆவியானவர் நம்மளோட பேசணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. I want the church to pray. நம்ம சபை காரியங்கள் கூட it's not only our personal but even the church. come on, மனதால் ஆத்மா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தருகிறேன். பேதுரு தன்னை ஒப்பு கொடுத்தான். ரொம்ப மன கசந்து அழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தாவீது தன்னை ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, என் மேய்ப்பரே, என் ராஜா, என்னை ஆராய்ந்து என்னை பரிசோதனை செய்து என்னை நடத்துக. இளையகுமார் சொல்றான், when he come to senses, அவன் புத்தி தெளிந்தோன. இன்றைக்கு புத்தி நம்மளுக்கு ஏதாவது பிடித்து வைத்திருக்கிறதா? பிசாசானவன் உங்களுடைய சிந்தையை பிடித்து வைத்திருக்கிறானா? மைண்டை பிடிச்சு வைத்திருக்கிறானா? இன்னைக்கு ஆவியானவர் ஒரு விடுதலை கொடுக்கட்டும். ஆமென், ஆமென். ஓ, என்னை தருகிறேன், தருகிறேன். ஒப்பு கொடுப்போம். இயேசுடைய கரத்தில் படைக்கிறேன். ஆமென். உம் பாதத்தில் என்னை தருகிறேன். ஓ ஆண்டவருக்கு, உங்களை ஆண்டவர் சிறப்பாக ஒரு உன்னதமான ஒரு பிரசன்னத்தில் நிரப்பட்டும். ஜொலிக்கும்படியாக ஒரு ஸ்டார போல உண்டாக உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. குயவனே, உம் கையில் களிமண்ணால் வளைந்து உருவாக்கு. குயவனே, உம் கையில். Church, when you are singing, I know that you are giving yourself to God. நீங்கள் பாடி இப்பொழுதே அதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணதுனால I understand, எனக்கு விளங்குது. God is doing new things in you. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஓ, ஹல்லேலூயா. என் சித்தமல்ல உம் சித்தநாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்மளோட பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நமக்கு ஒரு உணர்வை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் நமக்கு விடுதலை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. ஓ, உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன்.
மறைந்து உம் சித்தம் போ ஆமென் ஆமென் ஆமென். உம் சேவையோ என்னை தருகிறேன். பியூட்டிஃபுல். Thank you Jesus. இதுதான் ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பம். இங்க எனக்காக வாழாமல் இதுதான் சொன்ன, உமக்காக வாழ்ந்திட. when you lost for him something, எனக்காக வாழா கர்த்தர் அதை மீண்டும் திருப்பி கொடுக்கிறவர். கர்த்தர் மறுபடியும் அதை அழிக்கிறவர். உருவாக்குமே ஆமென். உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே. அப்பா நன்றி. இந்த மாலை வேளையில் எங்களை மீண்டுமாய் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு குயவன் கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. We are in the hands of you Lord. உங்க கரத்தில் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. எவ்வாறு அந்த குயவன் கரத்தில் இருக்கிற அந்த களிமண் உருவாக்கப்பட்டதோ அப்படியாக எங்களை நீங்கள் உருவாக்குனீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் முதல் ஆண்டவரே ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய ஆரம்பம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். எதெல்லாம் எங்களை பிடித்து வைக்கிறதோ, எதெல்லாம் ஆண்டவரே எங்களை நெருக்கி வைத்திருக்கிறதோ, இயேசுடைய நாமத்தில் இன்றைக்கு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் தொடட்டும். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்துவதாக. கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கருவலி கொடுப்போம். ஆமென். God bless you. சரி, ஆஷிஸ் வாங்க குயிக்.